தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது பொய் வழக்கை போட்ட அந்த காவல்துறையை கண்டித்தும் ஜெயலலிதாவின் சாதியேறி தேவர் பாசத்தை எதிர்த்தும் இந்த கொடுமைகளை நாம் கண்டிக்கின்ற வகையில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்கின்ற ஒற்றை முழக்கத்தோடு நம்முடைய தொப்பல் கொடி உறவுகள் இரத்த உறவுகள் இருந்த அந்த குடும்பத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு கேட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு நாம் வேலைவாய்ப்பை கேட்டு நாம் இன்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஜெயலலிதாவினுடைய தேவர் பாச அரசு தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தலித்துடைய ஜெயலலிதா அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை நசுக்குவதிலே குறியாக இருக்கின்றனர். கடந்த காலங்களிலே கொடியங்குளை கலவரத்தை நடத்தி நம் மீது பொய் வழக்குகளை சுமத்தி அடக்குமுறை ஏவினார் இந்த ஜெயலலிதா. இப்பொழுதும் அவர் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் நம்முடைய தலைவர் இமானுவேல் சேகரன் அவருடைய குருபூஜை நினைவு நாளை முத்துராமலிங்க தேவர் என்கின்ற சாதியினுடைய அவருடைய நினைவு நாளை இணையாக நம்முடைய மக்கள் கொண்டாடுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத இந்த தேவர் சாதி வெறிகளோடு கூட்டு சேர்ந்து ஜெயலலிதா நம்முடைய இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவு நாளை சிதைப்பதற்காக திட்டமிட்ட இந்த படுகொலையை நடத்தி இந்த கலவரத்தை நடத்தி அவர் தேவர் சாதி வெறிகளுக்கு ஆதரவை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். எப்பொழுதுமே ஜெயலலிதா தேவர் சாதி வெறிகளுக்கு தொடர்ந்து துணை போய் கொண்டிருப்பவர் என்பதை எத்தனையோ உதாரணங்கள் இந்த ஜெயலலிதா காட்டிக் கொண்டிருக்கின்றார். சென்னையிலே கூட நந்தனம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணா சாலையில் அந்த சாலையில் பிடித்த முத்துராமலிங்க தேவருடைய சிலையை வைத்து போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த அந்த சாலையில் சிலையை வைத்து அவர் அந்த ஜாதி பாசத்தை காட்டியிருக்கின்றார். அதே போலவே இன்றைக்கு அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் கூட 75% மேற்பட்டவர்களை கள்ள சாதி வீரர்களை தேவர் சாதி வீரர்களை இந்த ஜெயலலிதா நியமித்திருக்கின்றார். காவல்துறையினுடைய உயர் பதவிகளில் தேவர் சாதியை சேர்ந்தவர்களே இன்றைக்கு இருக்கின்றார்கள். அதே போலவே ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஜெயலலிதா கன்னட பார்ப்பாத்தி ஜெயலலிதா தனி விமானத்தில் சென்று அந்த முத்துராமலிங்க சாதிவரி அவருடைய நினைவிடத்தில் சென்று மலர்வலை வைப்பார். அப்படிப்பட்ட மிக மோசமாக அப்பட்டமாக அந்த தேவர் சாதி வெறிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கின்ற இந்த ஜெயலலிதாவின் நீதி விசாரணை நமக்கு தேவையில்லை என்கின்ற அடிப்படையில் தான் நாம் சிபிஐ விசாரணை கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்தில் கூட நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவளவன் அவர்கள் சென்னையிலே சிபிஐ விசாரணை கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஜெயலலிதாவில் உத்தரவிட்டிருக்கின்ற இந்த நீதி விசாரணை நமக்கு நீதியை பெற்றுத் தராது. கடந்த காலங்களில் கருணாநிதி ஆட்சியில் தாமிரபரணி ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டும் சுட்டுக் கொன்றும் 17 தாழ்த்தப்பட்டவர்களை சுட்டுக் கொன்ற அந்த அரசு அப்பொழுது நியமிக்கப்பட்ட நீதி விசாரணையில் நமக்கு என்ன நீதி கிடைத்தது? அதை போலவேத்தான் இப்பொழுதும் நமக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த நீதி விசாரணையில் நீதி கிடைக்காது. மாறாக கள்ள சாதி வெறியர்களுக்கு அது துணையாகத்தான் அமையும் என்கின்றதை நாம் நினைத்துத்தான் சிபிஐ விசாரணையை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஜெயலலிதாவின் இந்த அடாவடித்தனம் ஆணவத்தனத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலித்துலக போக்கு அரசை ஆட்சியை ஜெயலலிதா நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொய் வழக்கு போடுவதும் தாழ்த்தப்பட்ட தலைவர்களை இழிவுபடுத்துவதும் குண்டர்களாக சித்தரிப்பதும் என்கின்ற போக்கை ஜெயலலிதா நிறுத்திக் கொண்டு நாங்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அரசில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற காலம் வரும். அன்றைக்கு உமக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் இருக்கின்றன. இங்கே மரண தண்டனை ஒழிக்க போராடுகிறார்கள், தூக்கு தண்டனை நிறுத்த போராடுகிறார்கள், 3 உயிர்களை காக்க போராடுகிறார்கள், அணு உலையை எதிர்த்து போராடுகிறார்கள், ஊழலை எதிர்த்து போராடுகிறார்கள். அத்தனை போராட்டங்களையும் தாழ்த்தப்பட்ட குடிகளான நாங்களும் தான் ஆதரிக்கின்றோம். ஆனால் அந்த போராட்டத்தை நடத்துகின்றவர்கள் எமக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக 7 தலித்துகளை பறித்ததற்காக எவனும் இந்த வீதிக்கு வந்து போராடவில்லை. நாங்கள் மட்டும் தமிழ் குடிகள் இல்லையா? கழுத்து நரம்பு படைக்க ஈழ தமிழுக்காகவும் நாங்கள் உயிர் கொடுக்கவும் தயார் என்று சொல்கின்ற செந்தமிழர்களும் தமிழின தலைவர்களும் தாழ்த்தப்பட்ட சேரி குடிகளுக்காக ஏன் நீங்கள் போராட மறுக்கிறீர்கள்? நாங்கள் உனக்காக போராடவில்லையா? ஆற்று நீர் உரிமை கேட்டு போராடுகிறோம். தமிழ் தேசியனுடைய உரிமையை நாங்கள் நிலைநாட்ட முன்னணி படைகளாக தமிழகத்தில் இருக்கின்றோம். ஊழலை எதிர்த்து போராடுகிறோம். இப்படி எண்ணற்ற போராட்டங்களை ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் நடத்துகின்றோம். ஆனால் எமக்கான பாதிப்பு வரும் பொழுது, எம்முடைய மக்களை கொல்லும் பொழுது,
இந்த தமிழக தலைவர்கள் எல்லாம், இந்த மனிதநேய காப்பாளர்கள் எல்லாம், மரண தண்டனை ஒழிப்பாளர்கள் எல்லாம் எங்கே போயிருக்கிறார்கள்? நாங்கள் மட்டும்தான் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கின்றோம். இங்க இருக்கின்ற இடதுசாரிகள் என்ன தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா? தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் ஜெயலலிதாவின் காலை கழுவி குடித்துக் கொண்டிருக்கிறார்களா? நாங்கள் தமிழர்கள் இல்லையா? ஆனால் எமக்காக போராட இவர்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. ஜெயலலிதாவினுடைய காலில் சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு கூட நடிகர் விஜயகாந்த் ஜெயலலிதாவுடைய கூட்டணி இல்லை என்று சொன்னதனால் அவர்களை மிரட்டி கூட்டணிக்குள் அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றைக்கு பரமக்குடியில் பாதிக்கப்பட்ட தோழர்களை பார்க்க சென்றிருக்கின்றார். அலுவலக கூடங்களும் எதிர்த்து போராடுகின்ற அந்த போராட்டத்தை ஆதரிக்க சென்றிருக்கின்றார். இப்படி இவனுடைய லாபத்திற்காக, ஓட்டு பொறுக்குவதற்காக இவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திரா காந்தி என்கின்ற அந்த அம்மாவிற்கு இந்தியாவினுடைய அரசியல் நிலையை மாற்றி அமைத்தார்கள், ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள். ராஜீவ்காந்தி என்கின்ற அந்த தமிழக விரோதி இறந்தபோது இந்தியாவுடைய அரசியலே மாற்றம் உருவாகின. ஆனால் 7 தாழ்த்தப்பட்ட மக்கள், பல்லர் பறையர் சக்கிலியர்கள் இருந்தால் இந்த தமிழகத்தில் எந்த அரசியலும் மாறவில்லை. அப்படி என்றால் தாழ்த்தப்பட்ட மக்கள் திருப்பி தாக்கின்ற எண்ணம் இல்லாமல் தான் நாம் இருக்கின்றோம். காவல்துறையில், ஒட்டுமொத்த காவல்துறையில் உயரதிகாரிகளும், காவல்துறையில் இருக்கின்ற உளவு அதிகாரிகளும் சாதி வெறிகளாக இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் கூட இருக்கின்ற ஒட்டுமொத்த காவல் நிலையத்திலும் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவன் கூட எஸ்பிசிஐடி இல்ல, ஸ்பெஷல் பிரான்ச்ல கூட தாழ்த்தப்பட்டவன் இல்ல. இப்படி தொடர்ந்து அனைத்து, இதுதான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நிலை. பொய் வழக்குகளை போடுகிறார்கள், தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை ரவுடி பட்டியலில் இணைக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து காவல்துறை இந்த போக்கோடு திட்டமிட்டு நம்மை நசுக்குவதில் தான் குறியாக வைக்கிறார்கள். திரைப்படங்களில் கூட ஒருவனை கொன்றால் பழிவாங்கின்ற எண்ணத்தோடு கதையை அமைக்கிறார்கள். ஆனால் நாம் கீழவெண்மலையில் இறந்து போன தோழர்களுக்காக திருப்பி தாக்கினோமா? 3 பேர் புளியங்குடியிலே படுகொலை செய்தார்கள், திருப்பி தாக்கினோமா? 17 பேரை இந்த காவல்துறை திட்டமிட்டு தாமிரபரணி ஆற்றிலே மொழிகெடுத்தும் சுட்டுக் கொண்டார்கள், அதற்கு பழிவாங்கணுமா? இப்பொழுது 7 பேரை கொண்டிருக்கிறார்கள், 2 பேரை சுட்டு இருக்கிறார்கள், 1500 மேற்பட்டவர்கள் மீது பொய் வழக்கை போட்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்மளில் ஒருவர் பிரபாகரனாய் உருவாக வேண்டும். இந்த காவல்துறையை எதிர்த்து நாம் களமாட வேண்டும். சாதி நெறி பிடித்த ஜெயலலிதாவின் அரசை நாம் எதிர்த்து களமாட வேண்டும். படைமுறை நடைமுறையே விடுதலை வழிமுறை, நெஞ்சை பதத்திடும் தலைமுறையே படைத்திடு புடுமுறை என்று சொல்லி தலை நிமிர தலைகீழாய் நாடுகிறோம் என்று சொல்லியும் உரையை நிறைவு செய்து அடுத்ததாக